ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஆல்ரெடி எல்லாமே டைப்ஸஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது என்ன அப்படின்னா காமனாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்போது ஸோ இந்த 8 இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான டெஃபினிஷன் வித் எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 8 டைப்ஸஸ் இருக்குது. நவுன், ப்ரனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். ஓகே, ஸோ ஒன் பை ஒன் அதுக்கான டெஃபினேஷன் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நவுன் அப்படின்னா என்ன? நவுன்ஸ் ரெஃபர் டு பர்சன், அனிமல்ஸ், பிளேஸ், திங்ஸ் அண்ட் ஐடியா. ஸோ அதுதான் நவுன். ஓகேவா? ஸோ நவுன் அப்படின்றது என்னென்னா ஒரு பர்சனையோ இல்லாட்டி ஒரு அனிமலையோ இல்லாட்டி ஒரு பிளேஸையோ இல்லாட்டி ஒரு திங்ஸையோ இல்லாட்டி ஒரு ஐடியாஸையோ அது குறிச்சது அப்படின்னா அதுதான் நவுன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள், சென்னை இஸ் அ பிக் சிட்டி. இந்த இடத்துல சென்னை அப்படின்றது ஒரு ஊர் பேரை குறிக்குது, பிளேஸ். ஸோ அதனால் நவுன். சிட்டி அப்படின்றதும் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நவுன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மணி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். மணி அப்படின்றது என்ன? ஒரு பர்சனுடைய பேர். ஸோ அதனால் மணி. ஓகே, ஸோ அது நவுன். இன்டெலிஜென்ட் அப்படின்றது என்னது? ஐடியா. ஓகேவா? ஸோ அதனால் இன்டெலிஜென்ட் அப்படின்றதும் நவுன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரனவுன் பார்க்கலாமா? ப்ரனவுன் அப்படின்றது என்ன? எ ப்ரனவுன் இஸ் அ வேர்ட் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரனவுன். ஸோ அதுதான் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஐ, வி, யூ, இ, ஷி, இட், தே. ஸோ அதெல்லாம் ப்ரனவுன் தான். ஓகேவா? நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரனவுன். இப்போ பார்க்கலாமா? ராஜி இஸ் அ கேர்ள். ராஜி இஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட். ராஜி லைக்ஸ் டு ப்ளே கேம்ஸ். ஸோ இந்த இடத்துல ராஜின்னு இருக்கிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட்டு மட்டும் ராஜி யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஷீ இஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட். ஷீ லைக்ஸ் டு ப்ளே கேம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அட்ஜெக்டிவ் என்ன? அட்ஜெக்டிவ் அப்படின்றது என்னென்னா எ வேர்ட் விச் டிஸ்கிரைப் எ நவுன். அப்போ அட்ஜெக்டிவ் அப்படின்றது என்னென்னா நவுனை பற்றி கூடுதலான ஒரு தகவல் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் அட்ஜெக்டிவ். கூடுதலான, ஓகேவா, நவுனை பற்றி ஒரு கூடுதலான தகவல் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் அட்ஜெக்டிவ். ஓகேவா? அதுக்கு தான் எ வேர்ட் விச் டிஸ்கிரைப் எ நவுன். நவுனை டிஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா அதுதான் அட்ஜெக்டிவ். ஓகே, இஸ் எ பிரேவ் மேன். ஓகேவா? ஸோ அந்த பையன் எப்படிப்பட்ட பையன்? பிரேவான பையன். இஸ் எ ஃபாஸ்ட் டிரைவர். ஓகேவா? ஸோ டிரைவர். ஓகேவா? ஸோ அந்த டிரைவர் எப்படிப்பட்ட டிரைவரு? ரொம்ப ஃபாஸ்ட்டான டிரைவர். ஓகேவா? ஸோ அதுதான் வேர்ப் அப்படின்னும்போது எ வேர்ட் டு எக்ஸ்ப்ரெஸ் ஆக்ஷன் அண்ட் ஸ்டேட் ஆஃப் சப்ஜெக்ட். வேர்ப் அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு செயலை குறிக்கும், அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் எதை? ஒரு ஆக்ஷனை. ஸோ அதுதான் வேர்ப். இந்த இடத்துல ஷீ டான்ஸ்ட் ஆன் ஸ்டேஜ். டான்ஸ்டு அப்படின்றது வேர்ப், ஒரு செயலை குறிக்குது. டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, ஸோ அது ஆக்ஷன் தானே. ஸோ அதனால் அது வேர்பு. வி வில் கம் லேட்டர். ஸோ நாங்கள்லாம் எப்போ வருவோம்? லேட்டராக வருவோம். ஸோ வி வில் கம், இந்த இடத்துல வி அப்படின்றது சப்ஜெக்ட், வில் கம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வேர்ப். கம் அப்படின்றது ஒரு செயல், ஒரு ஆக்ஷன். ஓகே, வராங்க. நெக்ஸ்ட்டு அட்வெர்ப். அட்வெர்ப்னா என்ன? அட்வெர்ப் அப்படின்றது என்னென்னா எ வேர்ட் டு டிஸ்கிரைப் வேர்ப் இல்லாட்டி அட்ஜெக்டிவ் இல்லாட்டி அட்வெர்ப். ஓகேவா? ஸோ ஒரு வேர்டு அப்படின்றத விட ஒரு வேர்பை பற்றி ஒரு கூடுதலான இன்னொரு சில இன்ஃபர்மேஷன் தந்துச்சுன்னா அதுதான் அட்வெர்ப். வேர்ப் அப்படின்னா ஒரு ஆக்ஷனை பற்றி இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு தகவல் தந்துச்சுன்னா அதுதான் அட்வெர்ப். இப்போ பார்க்கலாமா? ஷீ டான்ஸ்டு பியூட்டிஃபுல்லி ஆன் ஸ்டேஜ். இந்த இடத்துல ஷீ டான்ஸ்டு அப்படின்றது தான் வேர்ப். எப்படி டான்ஸ் ஆடினாவ? பியூட்டிஃபுல்லாக. இப்போ அந்த பியூட்டிஃபுல்லி அப்படின்றது தான் அட்வெர்ப். நெக்ஸ்ட்டு திஸ் ஃப்ளார் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இந்த ஃப்ளார் எப்படி இருக்குது? பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குது? ரொம்ப வெரி பியூட்டிஃபுல். அப்போ வெரி அப்படின்றது தான் அட்வெர்ப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன். ஸோ அது நான் எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்? ப்ரிப்போசிஷன். ஸோ அந்த ப்ரிப்போசிஷன் என்ன அப்படின்னா, இப்போ இந்தாண்ட ஒரு நவுன் இருக்குது. ஸோ அந்த நவுன் இல்லாட்டி ஒரு ப்ரொனவுன் இருக்குது. ஸோ அதை லிங்க் பண்ணுறோம் இல்லையா, நடுவில் லிங்க் பண்ணுற வேர்ட் தான் ப்ரிப்போசிஷன் ஆர் ப்ரிப்போசிஷன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். கப் இஸ் ஆன் த டேபிள். கப் எங்கே இருக்குது? டேபிள் மேலே இருக்குது. எ லிட்டில் கேர்ள் சாட் அண்டர் எ ட்ரீ. ஒரு லிட்டில் கேர்ள் எங்கே உட்காந்துருக்கா? மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கா. ஓகே, கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன? கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு வேர்ட் இன்னொரு வேர்ட், அப்போ நடுவில் இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா
அந்த 2 சென்டென்ஸ் இருக்குது, அந்த 2 சென்டென்ஸை ஒரு சென்டென்ஸாக ஆக்குறது, அதை ஜாயின் பண்ணுறது தான் கன்ஜெக்ஷன். இன்னொன்று உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ இங்கே ஒரு வேர்டு இருக்குது, அந்தாண்ட ஒரு வேர்டு இருக்குது, அந்த 2 வேர்டையும் ஜாயின் பண்ணணும். ஓகேவா, 2 வேர்டாக இருக்குது, அது ஒரு வேர்டாக ஜாயின் பண்ணணும், அதுதான் கன்ஜெக்ஷன். ஆனால் ப்ரிப்பசிஷன் அப்படின்னா என்னென்னா லிங்க் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ராம் இஸ் குட் அட் ஸ்டடி, ஹரி இஸ் குட் அட் ஸ்டடி அப்படின்னும் போது 2 சென்டென்ஸ் இருக்குது. ராமும் படிப்பில் குட்டாக இருக்கான், ஹரியும் படிப்பில் குட்டாக இருக்கான். அப்போ அந்த இடத்துல எப்படி போடுறது? ராம் அண்ட் ஹரி ஆர் குட் அட் ஸ்டடி. ஓகேவா, ஸோ இதுதான் கன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்னா என்ன? இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, a word expresses sudden feeling or emotion. சடனாக ஒரு ஃபீலிங் இல்லாட்டி ஒரு எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா அதுதான் இன்டர்ஜெக்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், அலாஸ் ஷி இஸ் டெட், வாட் அ லவ்லி பேர்ட். இந்த இடத்துல சொல்கிறது இந்த அலாஸ், அதுக்கப்புறம் இந்த வாட், இதுதான் இன்டர்ஜெக்ஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.